வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. நம்ம போகிற மூவி வந்து த மேன் இன் மை பேஸ்மெண்ட் 2020 ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போத்தோம்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இந்த டெல்ஸ்மெல் லாகிஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிசோர்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ரெண்டு முக்கியமான கேரக்டர். அதில் முதல் கேரக்டர் வந்து சார்ல்ஸ். ஓகேங்களா, அவர் வந்து ஒரு ஊரில் வந்து அவர் வந்து அங்கே வேலைக்கு சேர்ந்து அங்கே வந்து ட்ராயர்லேருந்து காசு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் மேலே கேஸே, அதுக்கப்புறம் அவர் வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வேலை தேடிட்டு அப்படி இருக்கிற ஒருத்தர். அவரோட அம்மா இறந்துட்டாங்க. ரொம்பவே தனிமையில் இருக்கிற ஒருத்தர். அவரை யாரும் பெருசெல்லாம் தேட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர். தென் அதுக்கப்புறம் அவர் கீழே வந்து அவரோட வீட்டுக்கு கீழே வந்து ஒரு பெரிய பேஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு ஃப்ளோரே இருக்குது. ஒரு ஃப்ளோர் அளவுக்கு ஒரு பேஸ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஸ்மெண்ட்டுக்காகவே அந்த பேஸ்மெண்ட் வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐனிங்ஸ்டன் பெனிட் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வராரு. அவர் வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்கார். எதுக்கு எதோ இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கிற அந்த பேஸ்மெண்ட் வாடகை கேட்குற போது இவருக்கு வந்து பேங்க் கடன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லம்சமான அமௌண்ட் ஒன்று கொடுத்துருவாரு. எனக்கு இந்த மாதிரி இத்தனை நாட்களுக்கு வந்து வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டும் கொடுத்துருவாரு. அவரும் அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். தென் அதுக்கப்புறம் உள்ள அந்த பேஸ்மெண்ட் வந்து அவர் கொடுத்ததுக்கப்புறம் இவர் மேலேருந்து கீழே போய் அந்த என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகும்போது தான் தெரிய வருது, அவர் வந்து உள்ளே வந்து ஒரு செல்லு வந்து கட்டிகிட்டு இருக்காரு. செல்லுன்ற மீன்ஸ் இந்த லாக்அப் செல் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஏன் அது அப்படி கட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவருக்கு மேலேயுமே ஒரு கேஸ் இருக்குது, ஒரு கொலை கேஸ் இருக்குது. அவர் வந்து இந்த உலகத்துலேருந்து அவரை வந்து தனிமைப்படுத்திட்டு படிக்கணும், எழுதணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த இடம் தான் கரெக்டான இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இவருக்கு வந்து சார்ல்ஸ்க்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐன்ஸ்டைன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. புக்ஸ் படிக்கிறாரு, எழுதுறாரு, சாப்பிட்றாரு. அந்த 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 செல்லுக்குள்ளேயே அவர் உள்ள என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் நல்லா தான் போகுது. அதுக்கப்புறம் போக 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 தான் அங்கே இருக்கிற நிலமெல்லாம் மோசமாகுது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நம்ம சார்ல்ஸோட வீட்டில் வந்து ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்கில் வந்து 2-3 மாஸ்க் இருக்கும். அந்த மாஸ்க் வந்து ரொம்பவே ரொம்ப பழசா பழமை வாய்ந்த அப்படி ஒரு மாஸ்க். ஓகேங்களா, அந்த மாஸ்க்கை வந்து டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் தென் அந்த அந்த ஒரு விஷயம், அதுக்கப்புறம் இவர் வந்ததுக்கப்புறம், ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறமே வந்து அவருக்கு வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு அமானுஷம் வந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். திடீர்னு சொல்லிட்டு நிறைய இமேஜினரி நிறைய வரும். அவருக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன் நடக்குது, எதுவுமே தெரியாது. ஆனால் நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த வந்து ஆனிஸ்டன் வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே பொறுமையாக இருந்த அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட போய் டீலிங் பேசுகிறார். இந்த மாதிரி வந்து நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பேன், அந்த கொஸ்டினுக்குலாம் நீ உண்மையான ஆன்சர் சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு நீ சொல்கிற ஆன்சர் உண்மையாக தெரிலனாலும், எனக்கு அந்த ஆன்சர் பிடிக்கலனாலும் உனக்கு வந்து லைட் பல்ப் கிடையாது. ஸோ 4 நாள் கழித்து தான் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜெயில் வார்டன் மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா, இதுக்கப்புறம் அந்த ஆனிஸ்டன் யார், அந்த உண்மையை வந்து நம்ம சார்ல்ஸ் கண்டுபிடிச்சாரு இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் ஒரு 40 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சப்புன்னு தான் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விறுவிறுன்னு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வந்து எதுக்கு அப்படி முடித்தாங்க, என்ன ஏதுன்னு தலையும் தெரியாமல் வாழும் தெரியாமல் ஒரு கிளைமேக்ஸ் வந்து முடிச்சு வச்சுருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் மூவி. ஏன்னா வந்து கதை நல்லாயிருக்கு, த்ரில்லிங் நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸில் சொதப்பது தான் எனக்கு ஏன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு 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 ரிவிலே இருக்காது, என்ன ஏது ஏன் எதுக்கு நடக்குது. அட்லீஸ்ட் சுற்றியாவது விட்டுருக்கணும், சுற்றி விட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி வச்சுருப்பாங்க, எதுக்குன்னே தெரியாத மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 3 ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.